எல்லா செடிகளுக்கும் மாதிரி தான் மல்லிகை செடிகளுக்கும் தண்ணி கொடுக்கணும். வெயிலை தாங்கி வளர்கிற செடிங்கிறதுக்காக மல்லிகை செடிக்கு குறைச்சிலாம் தண்ணி கொடுக்கக்கூடாது. சம்மரில் 2 தடவை கொடுக்கணும். மழை பெய்கிற நேரங்களில் கொடுக்க வேண்டாம். மற்ற சீசனில் ஒரு வேளை தண்ணி கொடுத்தா போதும். ஆனால் சம்மரில் மட்டும் 2 வேளை தண்ணி கொடுக்க மறக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மல்லிகை செடி எப்படி பதியம் போட்டு வளர்க்குறதுன்னு வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் மல்லிகையில் பல ரகங்கள் இருக்குன்னையும் மல்லிகை, முல்லை, ஜாதி மல்லி இது எல்லாத்துக்குமே ஒரே வளர்ப்பு முறை தான் கூட சொல்லியிருந்தேன். சின்ன செடிகளை கட் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் கட் பண்ணாமல் தான் வளர்க்கணுன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க நர்சரியில் புதுசாக மல்லிகை செடி வாங்கி வச்சுருக்கிறதாகவும் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ இந்த சின்ன பிளான்ட்டை எப்படி கேர் பண்ணுறது, என்ன மாதிரி உரம் கொடுக்குறதுன்னு தான் கேட்டிருந்தாங்க. மல்லிகை செடி மட்டும் இல்லை, எந்த செடியாக இருந்தாலும் நம்ம சின்ன செடிகளை கட் பண்ணவே கூடாது. ரோஜா செடியை கூட இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ரோஜா செடியை நடவு பண்ணி கரெக்டாக 2 மாதம் ஆகுது. நான் இது வரைக்கும் எந்த கிளைகளையுமே கட் பண்ணலை. ரோஜா செடிக்கு வளர்ச்சி எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு கிளை மட்டும் ரொம்ப வளைஞ்சி தொங்கிச்சு. இந்த கிளை மட்டும் இப்படி கொத்தாக வளைஞ்சி தொங்கிச்சு. அதனால் இந்த கிளையை மட்டும் ஒரு 2 வாரம் இருக்கும் கட் பண்ணி இந்த பக்கத்தில் இருக்கிற தொட்டியில் நான் அப்படியே வச்சுட்டேன். இதை கூட ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுக்கு துளிர் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அந்த கிளை வளைஞ்சி தொங்குனதுனால நான் கட் பண்ணி விட்டேன். மற்றபடி பாருங்கள் ரோஜா செடிக்கு வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. நம்ம கார்டனில் கூட இப்போ மல்லிகையில் 4 ரகங்கள் வளர்க்குறோம். அதில் 2 ரொம்ப சின்ன செடி. இது வந்து இருவாச்சி மல்லிகை. இதை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வேறு ஒரு பாட்டில் இருந்து இந்த பாட்டுக்கு மாற்றினேன். இன்னொரு செடியை பார்க்கலாம். இது வந்து ரோஜா மல்லி. இது கொஞ்சம் பெரிய செடி தான், ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். இதுவும் சின்ன செடி தான். இது வாங்கி ஒரு 4 மாதம் இருக்கும். 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஊரில் இருந்து கொண்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தா இருவாச்சி கூட. இது ஏற்கனவே பெரிய செடி தான். நம்ம சேனலில் 1 இயருக்கு முன்னாடி பதியம் போட்டது. கரெக்டாக 12 மாதம். 12 மாதத்தில் ஒரு செடி இந்த சைஸுக்கு பெருசாக வளருது. இந்த செடியும் அந்த க்ரோ பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடியும் ஒரே செடி தான். நான் இப்போ 2 க்ரோ பேக்கில் பிரித்து நடவு பண்ணியிருக்கேன். 1 வருஷத்தில் இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. நம்ம ஒரு குச்சியை பதியம் போட்டோம்னா. நான் பதியம் போட்டதுலேருந்து இந்த செடிகளை நான் ட்ரிம் பண்ணவே இல்லை. கரெக்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்த பிறகு தான் இந்த கிளைகளெல்லாம் நான் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டு இதை கூட நான் பதியம் போடுறதுக்கு யூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி செடி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது, நல்லாவே இருந்தது. கிளைகள்லாம் நீளமாக தான் தொங்கிச்சு. அந்த நீளமாக தொங்குற கிளைகளை நம்ம கட் பண்ணவும் கூடாது. ஒரு குச்சி நடவு பண்ணி அதில் கட்டவும் கூடாது. சேர்த்து பிடிச்சி கட்டி வச்சாலும் அந்த செடி வந்து பெருசாக ஆகவே ஆகாது. புதுசாக செடிகளை நடவு பண்ணும்போது ஒரு குச்சி நடவு பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு கட்டலாமே தவிர இந்த மாதிரி செடிகளை பிடிச்சி சேர்த்து அந்த மாதிரிலாம் கட்டக்கூடாது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிற வரைக்கும். 1 வருஷம் ஆகிறப்போ நீங்கள் ட்ரிம் பண்ணி விடலாம். அந்த சீசன் வரும்போது நல்லா துளிர்த்து பூக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடியும் பூக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த பூவை மட்டும் பறிச்சுட்டு அந்த பூ பூத்த இடத்த மட்டும் கிள்ளிடணும். கீழே இறக்கிலாம் கட் பண்ணக்கூடாது சின்ன செடிகளை. இப்போ மல்லிகை நடவு பண்ணுறதுக்கு தொட்டி எந்த அளவில் எடுக்கணும்னு பார்க்கலாம். இந்த மல்லிகை செடி மாதிரியான செடிகள்லாம் நிரந்தரமான செடிகள். காய்கறி செடிகள்லாம் நம்ம நடவு பண்ணோன்னா ஒரு 3-4 மாதத்தில் அதுக்கு சீசன் முடிஞ்சிடும். அப்புறம் அந்த செடிகளை எடுத்துகிட்டு நம்ம மண்கலவையை மாற்றி வேறு செடிகள் நடவு பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி செடிகள்லாம் ஒரு தடவை நடவு பண்ணோன்னா கிட்டத்தட்ட 4-5 வருஷம் அதே தொட்டியில் நம்ம வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் வேணால் மாற்றி நடவு பண்ணலாமே தவிர அது நல்லா இருந்ததுன்னா அதே தொட்டியில் வச்சுக்கலாம். அதனால் ஆரம்பத்திலே கொஞ்சம் பெரிய தொட்டியாக எடுத்துக்கிறது நல்லது. நான் தற்சமயம் வாட்டர் கேனில் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இந்த சீசன் முடிஞ்ச உடனே வேறு க்ரோ பேக்குக்கு மாற்றிடுவேன். நீங்கள் இப்படி வளர்க்குறதா இருந்தாலும் வளர்க்கலாம். ஆரம்பத்தில் வாட்டர் கேன் மாதிரியில் வளர்த்துட்டு ஒரு 6 மாதம் கழித்து மாற்றுறதுனால மாற்றலாம். அப்படி இல்லைன்னா ஆரம்பத்தில் இந்த மாதிரி 18க்கு 18 க்ரோ பேக், அப்படி இல்லைன்னா 15க்கு 15 க்ரோ பேக் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் டப்பு எடுத்துக்கலாம், பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டால் தான் செடி வந்து ஆரம்பத்திலே நல்ல பெரிய சைஸில் வளரும். மண்கலவண்ணி பார்த்தா வழக்கமாக நம்ம 1:1:1 மண்கலவை எடுப்போம். 1 பங்கு தோட்டத்து மண் அல்லது செம்மண், 1 பங்கு கோகோபீட், 1 பங்கு உரம். நீங்கள் இந்த மாதிரி மல்லிகை செடிகளுக்கெல்லாம் மண்கலவை தயாரிக்கும் போது
நீங்கள் தயாரிக்கிற மண்கலவை கூட இன்னொரு பங்கு ஆற்று மண் சேர்த்துக்கிடுங்க. அப்படி சேர்க்கும்போது மல்லிகை செடி மட்டும் இல்லை, எந்த செடிகளாக இருந்தாலும் நல்லா வளருது. இப்போ எனக்கு கூட ஆற்று மண் நல்ல மண்ணெலாம் கிடைக்கிறதில்ல. அதனால் ஆற்று மண்ணுக்கு பதிலாக நைஸ் எம்சாண்டு கலந்துருக்கேன். அதை பீ சாண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபமாக எல்லா தொட்டிகளுக்குமே நான் கலந்துருக்கேன்னு சொல்லலாம். நம்ம செடிகள்லாம் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். மண் கலவையில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மண் இருக்கும்போது தான் செடி வந்து நல்லா வளருது. நம்ம எடுத்துருக்கிற தொட்டிக்கு ஹோல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோல்ஸ் நிறையா போடணும். அந்த ஹோல்ஸும் நல்ல பெரிய பெரிய அளவில் போடணும். நீங்கள் குரோ பேக் எடுத்துக்கிட்டதா இருந்தால் கூட குரோ பேக்குக்கும் நிறைய ஓட்டை போடணும். அதை பற்றி கூட நான் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். தண்ணி எந்த அளவுக்கு வெளியேறுதோ அந்த அளவுக்கு தான் செடி வளர்ச்சி வேகமாக இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் மண்கலவையை நிரப்புறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு இந்த அளவுக்கு ஒரு அரை விரல் அளவுக்கு வெறும் ஆற்று மண்ணாவது வெறும் எம்சாண்டாவது குரோ பேக்காக இருந்தாலும் வாட்டர் கேனாக இருந்தாலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் செடி வைங்க. செடி வளர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் மண்கலவையை மேலே போட்டுக்கலாம். தொட்டியை நம்ம மாடி தோட்டத்தில் எந்த இடத்துல வைக்கிறோங்கிறதும் ரொம்ப முக்கியம். ரோஜா மாதிரியான செடிகளுக்கு மிதமான வெயில் தேவைப்படும். இந்த மல்லிகைக்கு ரொம்ப வெயில் தேவைப்படும். கிட்டத்தட்ட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில் நல்லா படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சாதான் மல்லிகை செடிக்கு நல்ல வளர்ச்சியும் இருக்கும், நல்லா பூக்கவும் செய்யும். அதனால் மாடி தோட்டத்தில் அதே மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்து வச்சுருங்க. பக்கத்தில் செடிகள் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. எந்த செடியாக இருந்தாலும் மாடி தோட்டத்தில் நல்லா ஃப்ரீயாக வளர்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. இப்போ எல்லா செடிகளுக்குமே நம்ம ஃப்ரீயாக இடம் கொடுத்துட்டோன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இடம் பத்தாது. அது ஒரு முக்கியமான கேள்வி தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், 2 செடிகள் நல்லா இடம் கொடுத்ததுனால ஃப்ரீயாக வளருது. அந்த இடப்பட்ட இடம் இருக்குது பார்த்தீங்களா நடுவில், அந்த இடத்த புதினா வளர்க்குறதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீரைகள் புதினாலாம் அந்த இடப்பட்ட இடத்துல குரோ பேக் வச்சு வளர்த்தோன்னா அந்த செடிகளும் நல்லா வளரும், இந்த மாதிரி பெரிய செடிகளும் நல்லா வளரும். அடுத்தது நம்ம மல்லிகை செடிகளுக்கு எப்படி உரம் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நடவு பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு திட உரங்கள்லாம் கொடுக்க வேண்டாம். திட உரங்கள்னால் அந்த மாட்டு சாணம், ஆட்டு சாணம், கிச்சன் கம்போஸ்ட்டு, இதை தான் நம்ம திட உரம்னு சொல்கிறோம். லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் அந்த புண்ணாக்கு கரைசல், மீன் அமிலம், பழ அமிலம் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அதுதான் லிக்விட் ஃபெர்டிலைசர். 1.5 மாதத்துக்கு திட உரங்கள் எதுவும் தேவைப்படாது. ஆரம்பத்திலே நம்ம கொஞ்சம் உரம் சேர்த்துருப்போம். அந்த வேர் வளர்ச்சிக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். வேர்கள் நல்லா பரவுறதுக்கு டைம் கொடுத்தப்புறம், வேர் பரவுனதுக்கப்புறம் நம்ம உரம் கொடுத்தா போதும். கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்ற ஆரம்பிக்கலாம். சின்ன செடிகளுக்கு மக்காத நிலையில் இருக்கிற உரங்களை போடக்கூடாது. அதே மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றும் போது திக்காகவும் ஊற்றிடக்கூடாது. நம்ம திக்காக ஊற்றினோன்னா மண் டைட்டாகி வேர் பரவாது, செடி வளர்ச்சி அப்படியே நின்று போகும். இப்போல்லாம் இந்த காய்கறி கழிவுகளை மிக்சியில் அரைச்சி ரொம்ப திக்காக ஊற்றுறத நான் கூட சில வீடியோக்களில் பார்க்குறேன். அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. அப்புறமா இந்த மாட்டு சாணம்லாம் கொடுக்குறப்போ நம்ம கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். மாட்டு சாணத்தை நல்லா வெயிலில் காய போட்டுட்டு நல்லா தூள் பண்ணி தான் போடணும். கட்டி கட்டியாகவும் போடக்கூடாது, ஈரமாகவும் போடக்கூடாது. அதிலிருந்து இந்த காண்டா மிருக வண்டு லார்வா, அப்புறமா இந்த ஃபங்கஸ், அப்புறமா இன்னொரு பூச்சி கூட வந்துடும். காய வைக்காமல் போட்டோன்னா அந்த புழுக்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி காய வச்சு நல்லா தூளாக தான் இருக்கணும். நீங்கள் வெங்காயத்தோல் எடுத்துக்கலாம், முட்டைத்தோல் எடுத்துக்கலாம். வெங்காயத்தோலையும் முட்டைத்தோலையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டோன்னா அது கூட இந்த மாதிரி மாட்டு சாணம் கலந்து கொஞ்சம் சாம்பல் இருந்தாலும் கலந்துக்கலாம். இந்த மாதிரி வாட்டர் கேனில் இருக்கிற தொட்டிகளுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி போட்டால் போதும். மண்ணை நல்லா கிளறிட்டு ஒரு கைப்பிடி உரம் போட்டு நல்லா மண்ணை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 15 நாளைக்கு ஒரு வாட்டி உங்ககிட்ட என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் இருக்கோ அதை கொடுத்துடலாம். நான் என் செடிகளுக்கு எப்போவுமே புண்ணாக்கு கரைசல் தான் கொடுப்பேன். இந்த மாதிரி நீங்கள் உரம் கொடுக்கலாம். நான் குறிப்பாக வெங்காயத்தோல் ஏன் எடுத்து வச்சுருக்கேன்னா, நான் இதுக்கு முன்னாடி செடிகளுக்கு வெங்காயத்தோல் கொடுத்து ரிசல்ட் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேன். வெங்காயத்தோலை உரமாக கொடுக்குறப்போ வேர் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும், செடியும் நல்ல வேகமாக வளரும். அதுக்காக தான் நான் வெங்காயத்தோல் கொடுக்க சொல்கிறேன். வெங்காயத்தோலை நல்லா மிக்சியில் அரைச்சும் போடலாம், அப்படி இல்லைன்னா மண்ணோடையும் மிக்ஸ் பண்ணி விடலாம், சீக்கிரமாக மக்கிரும். இப்போ செடியை நடவு பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். நான் இந்த செடியை வாட்டர் கேனில் எதுக்கு நடவு பண்ணியிருக்கேன்னா, தற்சமயத்துக்கு என்கிட்ட குரோ பேக்லாம் ரெடியாக இல்லை, மண்கலவையும் ரெடியாக இல்லை. அதுக்காக தான் இந்த வாட்டர் கேனில் நடவு பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட குரோ பேக் மண் எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பெரிய குரோ பேக்லேயே நடவு பண்ணிடலாம்.
சின்ன செடிகளை கொண்டு ஸ்ட்ரெயிட்டாக பெரிய தொட்டிகளில் பெரிய க்ரோ பேக்லலாம் நடவு பண்ணக்கூடாதுன்னு சில சேனல்களில் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பெரிய க்ரோ பேக் பெரிய தொட்டியிலே நடவு பண்ணிடலாம். மல்லிகை செடிகள்லாம் நல்லா வளர்ந்து வர்றப்போ ஒரு வைரஸ் பாதிப்பு மாதிரி ஏற்படும். இலைகள்லாம் சுருண்டுக்கிட்டு சுருக்கி பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு புளிச்ச மோரில் மஞ்சள் தூள் கலந்து தெளிச்சிக்கிட்டு வரலாம். கிட்டத்தட்ட 15 நாளைக்கு ஒரு வாட்டி வழக்கமாக நீங்கள் தெளிச்சிக்கிட்டு வரலாம். வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பாதிப்பும் ஏற்படாது. வந்தாலும் அந்த அளவுக்கு செடி வளர்ச்சி பாதிக்காது. எந்த செடிகளையுமே நம்ம ரொம்ப கட் பண்ணி விட்டோம்னா அதுக்கு தண்டு ஸ்ட்ராங் ஆகாது. இப்போ கூட நீங்கள் இந்த கருவேப்பிலை செடியை பார்க்கலாம். நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். நல்லா வளர்ந்து நல்லா பெருசாக போகிறப்போ தான் இந்த ஸ்டெம்லாம் திக்காகும், அடித்தண்டு திக்காகும். அதுக்கப்புறமா நம்ம வேண்டிய மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா இங்கேருந்து குப்புண்ணி தழுத்து வரும். நம்ம சும்மா கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த தண்டு சின்னதாகவே இருந்து போவோம். செடி சைஸ் பெருசாகவே ஆகாது. மல்லிகை செடிக்கும் அதே மாதிரி தான். செடி பெருசாக ஆக நீங்கள் பெரிய க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை 4 கையளவு உரம் கொடுத்தா போதும். நல்லா மண்ணை கிளறிட்டு உரமும் கொடுத்து மேலே கொஞ்சம் மல்ச்சிங் மாதிரி பண்ணி விடுங்க. செடியை நல்லா வெயில்லையும் வைங்க. சீசனில் நிறைய பூத்து குலுங்கும். இந்த மல்லிகை வளர்ப்பு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.